எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். ரீசெண்டாக மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் ஒரு 2 டேஸாக ஒரு கன்சால்டேஷனில் தான் நடக்குது. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம், இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகிருக்கு கீழே ஃபால் ஆனால் கூட நமக்கு சப்போர்ட்டுங்கிறது 24,600 575 இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸாக இது வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், இது வரைக்கும் கன்சால்டேஷன் ஜோனில் இருந்தது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ இதே ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது இதே ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு பாசிட்டிவான கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா ஸ்ட்ராங்காக ஃபால் ஆன மார்க்கெட்டு இந்த இடத்துல பாருங்கள், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தான். இந்த ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஓவராலாக இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இன்கேஸ் 24,560 நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் வந்து 24,560க்கு பிலோவில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்னுமே மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா கரெக்டாக இந்த சப்போர்ட்டில் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இன்கேஸ் இதை விடவும் மார்க்கெட் கீழே ஃபால் ஆக போகுது அப்படின்னா இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகணும், டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகணும். குறிப்பாக 24,560க்கு பிலோவில் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நீங்கள் நிஃப்டியை வந்து எடுத்து பாருங்கள். பொதுவாகவே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகே, கண்டினியூஸாக ஃபால் ஆகிருக்கு. எவ்வளோ தூரம், எந்த ப்ரைஸ்லேருந்து 26,200லேருந்து கிட்டத்தட்ட 21,700 வரைக்கும் வந்து ஃபால் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஃபால் ஆன மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும்போது லாஸ்ட் ஒரு 4 to 5 வீக்ஸ் வந்து பவுன்ஸ் ஆகி கிட்டத்தட்ட எவ்வளோவில் வந்து நிற்குது, அரௌண்ட் 25,000 வந்து நிற்குது. இந்த ஜோன் வந்து ஒரு டபுள் டாப் ஜோன். ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒரு டவுன் ட்ரெண்டில் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும். குறிப்பாக இந்த டபுள் டாப் ரீஜனில் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. சேம் இதே ப்ரைஸ் இதே ரீஜனுக்கு வரும்போது இன்வெஸ்டர்ஸோடைய மென்டாலிட்டி அதே ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நடக்கும். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த ப்ராஃபிட் புக்கிங் இதே மாதிரி கரெக்ஷன் வருது அப்படின்னா எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகும்? இந்த ப்ரீவியஸாக இருப்பாங்க, இங்கே கரெக்ஷன் ஆகிருக்கா, ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலாக வரைக்கும் கரெக்ஷன் ஆகலாம். அப்படி பார்க்கும்போது 23,600 23,750 800 இந்த ஜோன் வரைக்குமே இந்த கரெக்ஷன் வந்து வரலாம். பட் பொசிஷனல் ட்ரேடர், லாங் டேர்ம் ட்ரேடர் ஸ்டில் நோ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறப்போகுது அப்படின்னா இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் டவுன் சைடில் 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் ஃபால் ஆகும். இந்த கரெக்ஷன் ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். சேம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே க்ளோஸ் டு க்ளோஸ் வந்து பிரேக் அவுட் அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகாது. கரெக்டாக அந்த வீக் டு வீக் பிரேக் அவுட் தான் கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த ப்ரீவியஸ் கேண்டலுடைய லோவையும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுனாலே அது ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஸ்விங் வந்து திருப்பவும் நடக்கலாம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள நடக்குதா? ஓகே, அகெயின் டவுன் சைடில் வந்து 53,000ங்கிறது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த டேவுடைய லோவை கட் பண்ணும்போதே இந்த செல்லிங் ப்ரெஷர் ஃபர்தராக டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஃபால் ஆனதில் குறிப்பாக பேங்கிங் செக்டார் தான் ஃபால் ஆயிருக்கு. ரைஸ் ஆனதில் ஐடி செக்டார் அண்ட் மெட்டல் செக்டார் இந்த பங்குகள் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும் போதும் ஃபர்தராக இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸில் ஷார்ட் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஐடி அண்ட் மெட்டல்ஸ் இந்த ரிலேட்டடான ஹோட்டல் ஸ்டாக்ஸ் இதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து மே 19th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் டைரக்ட் லைவ் கிளாஸஸ் வந்து சென்னை குளத்தூரில் நடக்கும். இந்த கிளாஸஸும் மே 19th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். ஆல்மோஸ்ட் சென்செக்ஸும் நிஃப்டியும் ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு 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 பேட்டர்னில் அப்சைட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுவுமே வந்து இந்த சேனலுடைய டவுன் சைட் டபுள் பாட்டம் இருக்கா, லாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாக இந்த டபுள் பாட்டம் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஈவன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் கூட, பிரேக் ஆனால் கூட க்ளோசிங் வந்து நடக்கலை. அப்போ இதுக்கு பிலோவில் ஒரு 30 minutes கேண்டில், அதாவது 81,030க்கு பிலோவில் ஒரு 30 minutes கேண்டில் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதுவுமே அடுத்த சப்போர்ட், இமீடியட் சப்போர்ட்டுங்கிறது 79,520. கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள் வரைக்கும் சென்செக்ஸ் வந்து ஃபால் ஆகலாம் இன்கேஸ் இந்த டவுன் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா. ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆயிருக்கு. நம்ம ரீசண்டாக வந்து பார்த்தோம் இல்லையா, பிர்லா சாஃப்ட் இன்னைக்கும் வந்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆயிருக்கா. ஸோ இது இம்மீடியட்டாக அப்சைடில் 477ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா ஓவராலாக கிட்டத்தட்ட வீக்லியில் எடுத்து பாருங்கள், சி பாயிண்ட் சப்போர்ட் எக்ஸாக்டாக ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் 475, ஃபர்தராக 550, 610 வரைக்குமே அப்சைடில் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருந்துருக்கு. நீங்கள் முக்கியமாக ரைஸ் ஆனதில் நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸ், செகண்டாக வந்து நம்ம பார்க்குறது இன்ஃபோசிஸ். இதுவுமே வந்து ஷார்ட் டேர்மில் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ட்ரெண்ட் இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. ஓவரால் அப்சைடு மார்க்கெட்டில் இந்த சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, அப் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜி, இதுக்கு அடுத்துனா விப்ரோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுதா. டாடா ஸ்டீல், ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகுதா. நம்ம ரீசெண்டாகவே பார்த்துட்ருக்கோம், டாடா ஸ்டீல் ஆல்சோ ஒவ்வொரு டைமும் இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. ஸோ இதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். மெட்டல்ஸ் அண்ட் ஐடி ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்மை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அப்சைடில் தான் ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த ட்ரெண்டை கவனிச்சு பாருங்கள். ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் ஒவ்வொரு முறையும் இந்த சப்போர்ட் ரீஜனில் வரும்போது மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகுது. இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகுது. இதே மாதிரி இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகுது. சரி, ஃபர்தராக வந்து இங்கிருந்து பாருங்கள், இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போது லைக் வந்து ஒரு வெட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ அப்சைடு 5,430க்கு மேலே ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்காக அப்சைடு ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்குடைய டேவுடைய ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5,430க்கு மேலே ஒரு 1 hour கேண்டிலோ ஒரு 30 minutes கேண்டிலோ அப்சைடு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து போட்டு வச்சு பாருங்கள். இன்கேஸ் 5,430க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது இன்னுமே இந்த ட்ரெண்டு அப்சைடு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட்டு ஒரு 1 or 2 weeks வந்து பார்த்தோம். எப்போ வந்து 5,050க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சோ அப்பயே மார்க்கெட் வந்து பொசிஷனலாக அப்சைடு. ஓகே, இன்னைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோல்டு வந்து பார்க்கலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு மற்ற எல்லா ஸ்டாக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸும் ஃபால் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். பட் கோல்டை பொறுத்தளவுக்கு ஃபால் ஆனால் நல்லது, விலை குறைஞ்சா நல்லதுன்னு தான் நினைப்போம். கோல்டு வந்து கண்டினியூஸாக இந்த வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட 25% வரைக்கும் ரைஸ் ஆன கோல்டு இப்போ ரீசண்டாக ஒரு 1 week வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. இம்மீடியட் சப்போர்ட்டுங்கிறது 92,000 தான். இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்து திரும்பவும் அப்சைடு போகிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகம். ஒருவேளை இதை பிரேக் அவுட் ஆனால் கூட பெஸ்ட் சப்போர்ட் 85,000க்கு பிலோவில் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஓவரால்
மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் சப்போர்ட் 92,000லேருந்து அப்சைடு திரும்புறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஃபைன். ஓவரால் ட்ரெண்டு வந்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டபுள் டாப் எடுத்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது. நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடில் ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.